குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்காக வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை ஒருத்தரை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். fill in the blanks by choosing the appropriate preposition from the given options. கொடுத்துருக்கிறதுல வந்து preposition என்ன ஆப்டாக பொருந்ததுன்னு பார்க்க சொல்கிறாங்க. கொஸ்டின் பாருங்கள். The construction of this building has been going on dash January. ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு இந்த பில்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்பத்துலேருந்து போயிட்டுருக்கு. எப்பத்துலேருந்து? ஜான்லேருந்து போயிட்டுருக்கு. அப்பத்துலேருந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சின்ஸ்ன்னு போடலாம். ஓகேங்களா? த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் ஹேஸ் பீன், அதாவது இது முடியல, நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஹேஸ் பீன் கோயிங் ஆன் எப்போலேருந்து? சின்ஸ் ஜான்வரி. ஸோ இதை ப்ரிப்போசிஷனாக பார்த்தாச்சு. இதே நீங்கள் டென்ஸாக பார்த்தீங்கன்னா இது என்ன டென்ஸாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் இது வந்து சப்ஜெக்டாக வரும். ஹேஸ் பீன் கோயிங் ஆன், ஹேஸ் பீன் அதாவது அப்போலேருந்து இன்னமும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும் போது இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்னது கண்டினியூஸ் வரும், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும். இந்த இடத்துல ஹேஸ் பீன் வந்திருக்க பாருங்கள். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்க இது. ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு இது வரும். ஓகேங்களா? ஹேஸ் பீன். இதே வந்து நீங்கள் ஹேட் பீன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லலாம். இல்லை கண்டினியூஸ் போது ஐஎன்ஜி வருதா? ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அப்போ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அதே வந்து இது ப்ரிப்போசிஷன் வந்து சின்ஸ், அப்போதுலேருந்து. ஓகேங்களா? சின்ஸ் நேற்றுலேருந்து மழை பெய்யுது. ஓகேங்களா? சின்ஸ் எஸ்டர்டே நைட் இட்ஸ் ரெய்னிங். ஓகேங்களா? சின்ஸ் அப்போதுலேருந்து நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.